நெத்தனியாகு உயிருக்கு ஆபத்து. ஈரான் போட்ட ஸ்கெட்ச். பாப்கோவை பறக்கவிட்ட ஈரான். குவைத்தில் விழுந்த குண்டு. மறுபடியும் அடிக்கப்பட்ட ஹேமஸ் 142. அபுதாபியில் அடிக்கப்பட்ட U2 டிராகன் லேடி. கத்தார் தலைநகரத்தில் விழுந்த அடி. ஓமன் கப்பலில் உளுந்த மிகப்பெரிய ஓட்டை. சிரியாவில் புகுந்து அடித்த ஈரான். P8 ஹேங்கரை அழித்திருக்கக்கூடிய IRGC. துண்டு துண்டான பாலங்கள். பற்றி எரியும் ஈரான். வேதனையிலும் சாதனை படைத்த காசா லூலுதீன் கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும் அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சேனல் சொல்லக்கூடிய தகவல்கள், இப்படி பல முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவுடைய பதிவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் தாங்க எல்லாருமே புருவத்தை உயர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெத்தனியாகு, அதாவது சைல்டு கில்லர், அதாவது குழந்தைகள்லாம் கொள்ற நெத்தனியா இருக்கிறானா இல்லையா, அவனுக்கு ஈரான் போட்டிருக்கக்கூடிய ஸ்கெட்சு, அதாவது அவனை காலி பண்ணுறதுக்கு ஈரான் இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்குதோ அதெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. வந்தவன் இந்த செய்தி வந்தவொடனே இதுக்கு என்ன பண்ணுறான்னா, இந்த கோட்டு சோட்டு போட்ட குரங்கு உடனே அவனுடைய அமைச்சரவையை கூப்பிட்டு உச்சா போகாததாங்க குறைச்ச. உடனே என்ன பண்ணுறான்னா எல்லா வேலையும் ஈடுபட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அவன் சொல்ல. அப்புறம் அவன் புள்ள இருக்கான்ல, பேரை மாற்றி மாற்றி வச்சாங்களே அவனுடைய புள்ள, அவன் புள்ள வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கும் 5 வருஷம் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல. இஸ்ரேலுடைய அமைச்சரவை வாழ்நாள் முழுவதும் உனக்கு பாதுகாப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சரவை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்னைக்கு நெத்தனியாவை தள்ளப்பட்டிருக்கான். தேவைதான்டா, என்ன ஆட்டண்டா அன்னைங்க. அட ஒரு 2 வயசு குழந்தையோட சுட்டு கொண்டு என்ன சொன்னாங்க, தீவிரவாதி அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை பாருங்க, மரண பயத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதை தாண்டி இன்னொரு செய்தி, அதாவது நீ புடுங்கினது பூராமே தேவையில்லாதான் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா, வடிவேல் சொல்லுவாரா இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு கேன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல், நம்மது இல்லைங்க, முஸ்லீம் நாட்டு சேனல் கிடையாது, இது பார்த்தா இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய நியூஸ் சேனல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெத்தனியாகு ஹமாஸை அழிக்கிறேன்னு காசாவுக்குள்ளே போய் பெரும்பாலும் புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதானா. பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர்கள் 5000 பேர் இருந்தாங்களாம், அவங்க 2500 பேர் இன்னும் அப்படியே இருக்காங்களாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட கேன் நியூஸ் சொல்கிறாங்க 45000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸுடைய தரப்பில் வீரர்களாக இருந்தாங்க, அவங்க இன்னும் 25000 பேர் அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்போ 2 வருஷமாக நீ புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணை அப்படின்னு இன்னைக்கு நெத்தனியா நோக்கி சொல்லப்பட்டிருக்க இந்த செய்தியும் பரபரப்பாக பார்க்கப்படுதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செய்தி வந்ததோ என்னவோ பார்த்தீங்கன்னா காசாவுடைய ஸ்ட்ரிப்பில் பல பகுதிகளில் வெறியாட்டத்தை ஆடி தீக்கிறான். அதுக்கான இன்னொரு காரணம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் அங்கே தேர்தல் நடக்க போகுது. அக்டோபர் 27 இஸ்ரேலில் தேர்தல் நடக்க போகுது. தேர்தல் நடக்க போனால் என்ன பண்ணுறது பார்த்தீங்களா, அச்சுறுத்தல், பயமாக இருக்குது. இப்போ நம்ம நாட்டு தலைவர்கள்லாம், குறிப்பாக நாட்டு தலைவர் சொல்லக்கூடாது, இந்த வலதுசாரி தலைவர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவ்வளோதான் உங்களை நகையை திருடிக்குவாங்க. யார் சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா, நகையை திருடிக்குவாங்க, அதிகமாக குழந்தைய பெற்றுக்குவாங்க. யார் சொன்ன ஞாபகம் இருக்குதா, நம்ம ஐயா மோடி பேசுறதாங்க சொல்லி காட்டுறேன். இது மாதிரி இன்னைக்கு காசாவினுடைய பல பகுதிகளில் போரினுடைய தாக்கம் அளவிற்கு மக்களை கொண்டு ஒழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வீடியோவை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தன்னுடைய ஆட்சிக்காக பல பேர் இன்னைக்கு கொண்டுகிட்டு இருக்கான் அப்படிங்கிறதாங்க யதார்த்தமான கள நிலவரம். சரி, ஓகே, அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தியை பாருங்க. பஹ்ரைனில் பேப்கோ அப்படின்னு சொல்கிற பஹ்ரைனுடைய ஆயில் ரெஃபைனரி இப்போ சக்கிங் பண்ணி எடுக்கிறது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை பறக்கவே விட்டுருக்காங்க ஈரான் அப்படிங்கிற செய்தி வருது. இது என்னன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் ரெஃபைனரியில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயிலை வந்து எப்படி இன்னைக்கு பஹ்ரைன் எடுக்கிறாங்க, இது எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாகவே ஈரான் கவனிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கிருந்து எடுக்கப்படக்கூடிய ஆயில், இந்த இடம் இது இல்லாமல் வெளியிருந்து எடுக்கிற எல்லா ஆயிலுமே எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, அந்த கச்சா எண்ணெய் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா பார்த்தீங்கன்னா 3 விதமாக இந்த கச்சா எண்ணெயை பிரித்து
போர் விமானங்கள் கொடுக்குறாங்க, நார்மல் விமானங்கள் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா JP-8 இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் விமானம் இருக்குல்ல, போர் விமானம், ஜெட் விமானம், அதுக்கு பயன்படக்கூடிய அந்த ஃபியூல், அந்த ஆயில், அதாவது சொல்லப்போனால் பெட்ரோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. JP-8 ஒரு பெட்ரோல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Jet-A1 இது ஒரு பெட்ரோல். இது வந்து நார்மலாக ஃப்ளைட் இருக்குல்ல, நார்மலாக இப்போ போயிங் ஃப்ளைட் போகுதுல 787, நம்ம பேசஞ்சர் மாதிரி போகிறோம்ல, அதுக்கு பயன்படக்கூடிய பெட்ரோல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா JP-5 இது வந்து எதுனா விமானம் தாங்கிய கப்பல், நார்மல் கப்பலில் விமானம் தாங்கிய கப்பலுக்கு தேவைப்படக்கூடிய ஃபியூல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் எப்படியெல்லாம் பயன்படுதுன்னா, அதாவது அந்த கச்சா எண்ணெய் பேரல் சொல்லுவாங்கள்ல, அது 149 லிட்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த JP-8 வேற எதெல்லாம் விட்டுருவோம், JP-8 ஜெட்டுக்கு தேவைப்படுறது, அதாவது F-15, F-35, F-16 இந்த மாதிரியான விமானங்களுக்கு தேவைப்படுற அந்த பெட்ரோல் தான் JP-8 பெட்ரோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த JP-8 பெட்ரோலு 149 லிட்டர் கச்சா எண்ணெய் எடுத்தா அதில் எத்தனை லிட்டர் எடுக்க முடியும்னா 10 லிட்டர்லேருந்து 16 லிட்டர் தான் அதிகபட்சம். அதாவது 10 லிட்டர்லேருந்து ஒரு 16 லிட்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் பேப்கோலேருந்து, இன்னைக்கு பெஹனுடைய பேப்கோலேருந்து எடுக்கப்படுற இந்த கச்சா எண்ணெய் பேரல், அதுலேருந்து வரக்கூடிய பெட்ரோல்கள் பெரும்பாலும் எங்கே போகுதுன்னா அமெரிக்காவுக்கு தான் போகுது, அமெரிக்காவுடைய ஜெட் விமானங்களுக்கு தான் போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த பகுதியில் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதை தாண்டி இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல் எவ்வளோ எடுக்க முடியும்னா 72-76 லிட்டர் தான் எடுக்க முடியுமா. அப்போ 72-76 லிட்டர் அந்த A1 பெட்ரோல் எடுத்தால் அதை வந்து இந்த விமானத்துக்கெல்லாம் போட முடியுமா? அது 72-76 லிட்டர் கம்மியானா அதுக்கப்புறம் என்ன ஏற்படும்னா விமானத்தில், அதாவது நம்ம ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாமே கூடும், ஃப்ளைட்டினுடைய போக்குவரத்து பாதிப்பாயிரும் அப்படிங்கிறத ரொம்பவே கவனிச்சு, அதாவது டிப்ளமேட்டிக்காக எதிரிக்கு எங்கே அடித்தா வலிக்குமோ அந்த இடத்துல இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய எரிபொருள் நிரப்புற, அதாவது அந்த ஃபியூல்லாம் நிரப்புற இடத்துல கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஏன்னா விமானத்தை கொண்டு போய் நம்ம பைக் மேலாம் நிறுத்த முடியாது, அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அது சாக்கிர் தளம், இதில் பார்த்தீங்கன்னா B-8 விமான ஹேங்கருங்கிறாங்க. அதாவது அந்த B-8 விமானங்கிறது லேட்டஸ்ட்டு. அது எந்த அளவுக்குன்னா எவ்வளோ லாங்காக இருந்தாலும் கடலில் எவ்வளோ ஆழமாக இருந்தால் அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லுமா, லேட்டஸ்ட், அதாவது 787 போயிங் 787-800 அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூ பார்த்தீங்கன்னா $1 trillion இருக்குமா இந்த B-8 விமானத்துடைய ஹேங்கர். இந்த விமானம் போய் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த விமானத்தினுடைய டூல்ஸ், உதிரி பாகம்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் வச்சுருக்காங்களாம். அந்த ரூமில் இன்னைக்கு அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. பதிலுக்கு விடுவானா அமெரிக்காக்காரன், வெறியாட்டத்தை ஆடி தீக்கிறான். பார்த்தீங்கன்னு சொன்னால் சபஹார் துறைமுகத்தில் கிட்டத்தட்ட $270 மில்லியன் அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். யார்? இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. சபஹார் துறைமுகத்துக்கும் நம்மளுக்கும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அந்த இடத்துல தொடர்ந்து 3வது முறை அடிக்கப்பட்டிருக்கு ஈரான் அப்படிங்கிற செய்தி வருது. ஈரானுடைய பல இடங்கள் இன்னைக்கு பற்றி எரியுது. அதில் குறிப்பாக ஒரு பாலத்தில், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பாலத்தில் வந்து மக்கள் போயிட்டு இருக்காங்க. நேரம் என்ன பண்ணிட்டான், அந்த பிரிட்ஜை அடிக்கிறங்கிற பேரில் அந்த நேரம் அந்த கார்லேயே போட்டு அதில் இருந்த ஒருத்தர் உள்ளே எரிஞ்சு போய் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதெல்லாம் சிவிலியன்ஸ், சாதாரண குடிமக்கள், இவங்கெல்லாம் வந்து IRGCO ஃபசஜ் இராணுவ படையில் உள்ளவங்க இல்லை அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. 2 பாலங்களை உடைச்சி எரிஞ்சிருக்காங்க. தெற்கு ஈரானில் பல பகுதிகளில் இன்னைக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. பதிலுக்கு ஈரான் என்ன செய்கிறாங்க பாருங்க, குவைத்தில் இருக்கிற வந்து பல இடங்களில் குண்டு மலையை புரிஞ்சிருக்காங்க. அலி அல் சலேம் பேஸ், ரொம்ப முக்கியமான பேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா C-130 ஹெர்குலஸ், அது மட்டும் இல்லாமல் KC-135 விமானம், ஸ்டார் டு டேங்கர், அதாவது ஜெட்டு மேலே போயிடுச்சுன்னா உடனே கீழே அடிக்கலாம் வர முடியாது. இந்த ஜெட்டுக்கு என்ன பண்ணணுமா, போய் எரிபொருளை நிரப்பிட்டு வரணும். அந்த எரிபொருளை இழக்கிற இடத்துலேயே பஹ்ரைனில் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவைத்தில் இந்த KC-135 ஸ்டார் டு டேங்கர், இந்த இடம் நிறுத்துகிற இடம், ப்ளஸ் இந்த விமானத்தையும் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னும் இன்டர்நேஷனல் சேனலில் அதை உறுதிப்படுத்தலாம். அதே மாதிரி பாருங்கள் ஹேமர்ஸ், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஹேமர்ஸ் 50 கோடி ரூபா, ATACMS அதில் போடுற மிசில், அதாவது ஏவுகணை, அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய். அந்த ஹேமர்ஸ் 142-2, அதாவது 142-2ன்னு சொல்லுவாங்க, அந்த ஹேமர்ஸையும் இன்னைக்கு அடிச்சிருக்கதா வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க. வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க.
இங்கே இருக்கக்கூடிய எந்த நியூஸ் சேனலும் ஏன்டா இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இங்கே நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் கோடி மீடியாவை மாறி போயிட்டீங்களா அப்படின்னு மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அடுத்து நடந்திருக்கு இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அபுதாபியில் இருக்கக்கூடிய போர்ஸ். அபுதாபி ஏண்டா நீ இதை பார்க்குறப்ப என்னடா ஏன்டா இப்படி இருக்கீங்க, எருமை மாடுகளா, அறிவே இல்லையடா உங்களுக்கு, அவ்வளோ அமெரிக்காக்காரன் கொடுத்து வச்சுருக்காங்க அபுதாபியில். இவங்க நிறைய ஃப்ளைட் வச்சுருக்காங்க. என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள். F-22 ராப்டர் 5th ஜென்ரேஷனா. அடுத்து பார்த்தீங்கன்னா F-35 லைட்னிங் 2. அடுத்து இன்னொன்று வச்சுருக்காங்க. இந்த பேர் வச்சதுக்காகவே அபுதாபியில் அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் அந்த சைத்தானுங்க அலோவ் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், U2 டிராகன் லேடியா. இது என்னன்னா, இது டிராகன் லேடின்னு வச்சுருக்காங்களா. இது வச்சுட்டு என்னன்னா, இது எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப லாங், எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் உயர போனாலும் கீழே இருக்கிறத கரெக்டாக வேவ் பார்த்து ரேடார் பண்ணி சொல்லும். அதேண்டா பொம்பளை பேரை வச்சு அசிங்கப்படுத்தணும், அதுவும் டிராகன் லேடின்னு ஏன் அப்படி வைக்கணும்? அப்படி ஒரு பேர் வச்சிருக்கக்கூடிய அந்த விமானத்தளத்தில் இன்னைக்கு பார்த்தீங்க சொன்னால் ஈரான் அடிச்சிருக்காங்க. அதாவது அபுதாபியினுடைய U2 டிராகன் லேடி அப்படின்னு சொல்கிற அந்த ரேடார் விமானத்தையே இன்னைக்கு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதியினுடைய ஒரு பாலம், சவுதி ரொம்ப முக்கியமான நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹூத்திகளோடைய அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ரொம்பவே நல்லதுடா, அறிவார்ந்து செஞ்சாங்க முட்டா பசங்க. ஏதாவது வேற ஏடா கூடமா சனாவில் போய் ஏமனுடைய தலைநகரம் சனாவில் அந்த விமானம் ஓடு பதில் போய் குண்டை போட்டாங்க இல்லை, அது மாதிரி மறுபடியும் சண்டை போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனையாகி போயிருக்கும். யாருக்கு பிரச்சனையாக இருக்குன்னா, முஸ்லீம்கள் பெரும்பாலும், நம்ம எல்லாத்தையும் செய்தி சேர்த்து சொல்கிறோம், முஸ்லீம்கள் பெரும்பாலும் உம்ரா அப்படின்னு சொல்லிட்டு சவுதிக்கு போவாங்க. அது வந்து ஒரு புனித பயணம். அந்த பயணத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ஹூத்திகள் அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரியாத்து தாங்க டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே சவுதி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பரவாயில்ல, நம்ம ஏற்றுக்கிற மாதிரியான செய்தி தான். ஆனால் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சவுதிக்கும் பஹ்ரைனுக்கும் இணைக்கிற ஒரு பாலம், ஏற்கனவே நம்ம சொன்னேன், ஈரானுடைய பாலத்தை தாக்குனனால பதிலுக்கு ஈரான் தாக்கியிருக்க மாதிரி இந்த நியூஸ் வந்திருக்கு. ஆனாலும் இன்னைக்கு இந்த அளவு ராய்டர்ஸ், AP நியூஸ் அவங்கள ஒன்றும் உறுதிப்படுத்தலை, செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதிக்கும் பஹ்ரைனுக்கும் இணைக்கிற ஒரு பாலம், மிகப்பெரிய ஒரு பாலம், அந்த பாலத்தை தாக்கப்பட்டுச்சு, அந்த பாலம் செதறி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரானு ஒரு 360 டிகிரிங்க, எல்லா இடத்துலையும் அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சுற்றி அடி. பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய தோஹா தலைநகரம், கத்தார் தான் இது மத்தியஸ்தம் பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்கள விட்டு வைக்கல. கத்தாரில் இருக்கக்கூடிய உதைத் விமான நிலையம் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பேஸ். எந்த அளவுக்குன்னா 10,000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் தங்குறாங்க. ரொம்ப கம்மி தான். கத்தார் இறக்கப்பட்டு அமெரிக்கா மேலே, ட்ரம்ப் மேலாம் ரொம்ப இறக்கப்பட்டு, நல்லவங்க இல்லை பாவம், நல்ல உத்தம புத்திரங்க, அவங்களுக்கு 16.4 பில்லியன் USD அளவுக்கு அந்த உதைத் விமான நிலையத்தை கட்டமைச்சு கொடுத்தாங்க. அந்த பகுதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, ஒரு மிசில்ஸுடைய ஒரு உதிரி பாகம்னா சும்மா நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக இருக்குன்னு அந்த வாட்ச் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, பெரிய சைஸு ஒரு குழந்தை மேலே விழுந்துருச்சுன்னு. ஒன்று கவனிங்க, இந்த போருக்கெல்லாம் காரணமானவன் அவன் இஸ்ரேல். வாயை மூடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. எப்படிப்பட்ட ஏழ்ரை கவனிங்களேன், எவ்வளோ பெரிய சண்டை இழுத்து வச்சுட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறான். அதை தான் பல ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிட் டோன்டால் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போரில் இஸ்ரேல் விவரமாக கொண்டு அமெரிக்காவை சிக்க வச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது மாதிரியான தாக்கல் தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் பல இடங்களில் தாக்கல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரியாவுக்குள்ளேயே புகுந்துட்டாங்க. சிரியா வந்து ஈரான்லேருந்து இப்போ அடித்த இடத்துலேருந்து சொல்கிறாங்க ரொம்ப தூரம். அதாவது அவங்க தப்ரேஸ் சொல்கிறாங்க, டெஹ்ரானை சொல்கிறாங்க. டெஹ்ரானில் இருந்து இன்னைக்கு சிரியாவினுடைய அல் தான்ஃப் அப்படின்னு ஒரு பகுதியாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கெல்லாம் இல்லை நாங்கள் 2025 இதுலேருந்து போயிட்டோங்க, இதுலேருந்து எந்த பேஸும் இல்லைங்க, நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தில்லுமுலை வேலை பண்ணியிருப்பான் போல். அங்கே நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர், அல் தான்ஃபில் நிறுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர் நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பாருங்கள், அதை போன மிசில்ஸ் எப்படியெல்லாம் அல் தான்ஃபுக்கு போச்சு அப்படிங்கிற வீடியோவும் இன்றைக்கி ஈரான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஈரானுக்கு ரொம்பவே நெருக்கமான நாடுன்னு சொன்னால் ஓமனை சொல்லலாம். எல்லா மத்தியஸ்தமிலையும், அதாவது பஞ்சாயத்து பண்ணுறப்ப எல்லா சமயத்துலேயும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஓமன். ஆனால் அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஓமன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 19 கிலோமீட்டர் கூடிய கசாபில் அப்படிங்கிற ஒரு பகுதி, அதில் பார்த்தீங்கன்னா தவேயின் தீவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தவேயின் தீவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சலமா அப்படின்னு சொல்கிற கடல்சார் கட்டுப்பாட்டு மையம் இருக்குதான்.
ஓமனில் இருக்கக்கூடிய கடல்சார் சலமா கடல்சார் கட்டுப்பாட்டு மையம், அந்த பகுதியில் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கப்பலை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓமனில் இருக்கக்கூடிய ரேடார் பாதுகாப்பு அமைப்பு, அங்கே அமெரிக்கா ஒரு ரேடார் பாதுகாப்பு வச்சு ஈரான் எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வீடியோடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். உண்மையிலேயே ஒரு வேதனையிலும் சாதனை படைத்த ஒரு பையனாக இருந்தால் யூசுதீன் லூலு இவர்கள் தாங்க. இவங்கள சொல்லலாம். 20 வயசு. இவங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி 2023 இவங்களுடைய வீடு குடும்பம் சார்ந்த வீடு. கிட்டத்தட்ட உங்களுடைய குடும்பத்தில் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. அப்படி கூட்டமாக வாழக்கூடியவர்கள் காசாவாசிகள். அப்படி இருக்கும்போது 8ஆம் தேதி இஸ்ரேல் அறிவிப்பு செய்கிறான், உடனே இங்கேருந்து காலி பண்ணணும், 1 ஹவரில் காலி பண்ணணும். இவர் சொல்கிறாரு, நான் ஒரு டாக்டருக்காக படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால் டாக்டர் சர்டிஃபிகேட்டு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு வந்தேன். வெளியில் வந்தவொன்னு நான் பார்த்தேன், என் குடும்பம் கஷ்டப்பட்டு கட்டிய அந்த வீடு, எங்கள் குடும்ப வீடு ஒரு நிமிஷத்தில் அப்படியே தரைமட்டமாச்சு. அடுத்த கணமே எங்களுடைய வாழ்க்கை மாறிச்சு. தெரு வீதியில் நாங்கள் நின்றோம். நல்ல நிலையில் வாழ்ந்த நாங்கள் சுடு மணலில் கடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கொஞ்ச நாட்கள் செல்ல எனக்கு அல்சிஃபா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு. எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியுதா? ஒவ்வொரு முறையும் ஐடிஎஃபினுடைய முன்னாள் ஸ்போக் பேசனாக இருந்த டேனியல் ஹேக்கரி சொன்னார், அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் தான் கட்டளை மையம், அங்கே தான் குழுக்கள் இருக்கிறாங்க, அமாஸ் குழுக்கள் இருக்காங்க, நாங்கள் தாக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஹாஸ்பிட்டலில் எனக்கு அழைப்பு வருது மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக. எங்கள் குடும்பம்லாம் சேர்ந்து நாங்கள் ஆலோசனை பண்ணோம். குடும்பம்லாம் சேர்ந்து சொன்னாங்க, பரவாயில்லப்பா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீ ஒர்க் பண்ணு. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஒவ்வொரு நாளும் அடிபட்டு வரக்கூடிய மக்கள், இறந்து போகக்கூடிய மக்கள், கை கால்கள் இழந்திருக்கக்கூடிய மக்கள், வெளியில் ஹாஸ்பிட்டலை விட்டு வர முடியல. மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலேயே தன்னுடைய நாட்களை கழிக்கிறார். மொத்தமாக இஸ்ரேல் ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலையே மூடி உள்ளே இருக்கக்கூடிய பவரை கட் பண்ணி மக்கள்லாம் சாகக்கூடிய நிலை. அவர் சொல்கிறாரு, எப்படின்னா 7000 பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. சில பேஷண்ட் தான் வெளியிலே எடுத்துகிட்டு போக முடியல, வென்டிலேட்டரில் இருந்தாங்க, டயாலிசிஸ் பேஷண்ட் இருந்தாங்க, கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்க. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியலை. இஸ்ரேல் முற்றுகையிட்டான், எல்லாத்தையும் வர சொன்னான். வெளியில் நாங்கள் வர முடியலை, பல பேர் வெளியில் கொண்டு வர முடியல. அப்போ டாக்டர் நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு எடுத்தோம், என்னென்னா இவங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு. பல நாட்கள் அந்த ஹாஸ்பிட்டலுடைய முற்றுகை நீடித்தது. எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல, கொஞ்சோண்டு பேரிச்சம்பழமும் தண்ணியும் கிடைத்தது. இது இறைவனுடைய அருள் என்று சொல்லிட்டு பேரிச்சம்பழத்தை நைட்டில் சாப்பிட்டு, நோன்பு துறக்கிறப்ப, அதாவது சகர் நேர சாப்பாடுன்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி பேரிச்சம்பழத்தை சகர் நேரத்தில் சாப்பிட்டுட்டு நோன்பு துறக்கிறப்ப தண்ணியை குடிச்சே என்னுடைய வாழ்க்கையை பல நாள் நான் கழிச்சுக்கிட்டே இருந்தேன். மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். என் கண்ணு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் வென்டிலேட்டர் இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல் 8 பேர் இறந்து போனாங்க. பார்க்கவே எனக்கு மிக மிக வேதனையாக இருந்தது. ஒரு நாள் அகலி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நயீம் எனக்கு ஃபோன் பண்ணார். அவருடைய ஜீனியஸ் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, உனக்கு இறைவன் அருள் செய்வானாக, இன்னால் இல்லாஹி வைனா இலைஹி ராஜிஊன், உன்னுடைய குடும்பத்து மீது குண்டு போடப்பட்டுச்சு. குண்டு போட்டவுடனே நீ விரும்பிய உன்னுடைய அண்ணன் ஹுதைபா இறந்து போயிட்டாரு. அவங்களுடைய ஹுதைபா அண்ணி, நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அண்ணி, அவங்க இறந்து போயிட்டாங்க. அண்ணனுடைய மகள் உனக்கு ரீம் ரொம்ப பிடிக்கும், அந்த குழந்தை இறந்து போயிட்டாங்க. 1-2 மாமா பாட்டி, உன்னுடைய நீ நேசித்து தோழனா உன்னை பார்த்த உன்னுடைய தந்தை சமீர் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, உன் அம்மாவை தவிர அப்படின்னு. இந்த செய்தியை கேட்டவன்னு அவர் சொல்கிறாரு, நான் ஃபோன் அப்படியே கீழே போட்டுட்டு உடனே ஓடினேன். செய்கிறதுக்காக ஓடி நான் உடனே போய் சுஜூதில் விழுந்து இறைவன் என்னுடைய தாயை காப்பாற்றியதுக்காக நான் நன்றி செலுத்தினேன். முற்றுகை விளக்கப்படுது. தாய் எங்கே இருக்காங்கன்னு தெரியலை, அவங்கள்ட்ட ஃபோன் இல்லை. வெறித்தனமாக அவர் சொல்கிறார், வெறித்தனமாக ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் நான் தேடினேன். காரணம் என்னென்னா, என் தாயினுடைய உடல் அமைப்பு, அவங்க 1 மணி நேரத்துக்கு மேலே அடிபாடுகளில் கீழே இருந்தனால முகம்லாம் தெரியலை. லாஸ்ட்டில் எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவருக்கு ஃபோன் வந்துச்சோ அந்த அகலி மருத்துவமனையிலே அவங்க என்னுடைய தாய் இருந்தாங்க. கட்டி பிடிச்சி நாங்கள் அழுதுவோம், தாங்க முடியாமல் அழுதேன். இழப்புகளை, ரீம் குழந்தைய நினச்சி, எல்லாத்தையும் நினச்சி நான் ரொம்ப அழுதேன். என்னால் முடியவே இல்லை. என் தாய்க்கு தேவையான சேவைகள்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் அதே ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் அந்த பணியை செய்யணும்னு எனக்கு ஒரு அழைப்பு வருது. கஷ்டத்துக்கு மத்தியில், வேதனைக்கு மத்தியில் நல்லா வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற இடத்துல இருக்கும்போது யூசுதீன் லூலு என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் நான் அகலி மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணது மட்டும் இல்லை, என்ன மாதிரி யாரெல்லாம் டாக்டராக இருக்காங்களோ அவங்களுக்காகலாம் நான் ஒரு கிரீவுட் ஃபவுண்டிங் அப்படின்னு ஒரு ஃபண்டை உருவாக்கி
பல ஃபண்டு, வெளிநாட்டிலேருந்து பல ஃபண்டுகளை எடுத்து பல டாக்டர்களை உருவாக்கி பலருக்கு சேவை செய்யறதுக்கான உருவாக்கினேன். இது யார் சொன்னது தெரியுமா? என்னுடைய தோழனாக இருந்த என்னுடைய தந்தை சமீர் சொன்னது. சமீர் சொன்னார், என்னுடைய தந்தை, நீ பட்டம் வாங்குறப்ப அந்த பட்டம் எப்படி தெரியுமா இருக்கணும், மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு என்னுடைய தந்தை சொன்னார். அதை நான் நினைவு வச்சு செய்கிறேன்னு செஞ்சுட்டு இன்னொரு பணி செய்கிறார். என்னன்னா, ஒரு வார்த்தை சொல்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தைனா, சுமைகளில் இருக்கக்கூடிய மக்களை சிரிக்க வைப்பது ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் நன்மையாக இருக்கிறது என்ன, ரொம்ப அவ்வளோ வேதனை, எப்போ தான் உயிர் போகக்கூடிய நிலைமையில் அப்படி காசாவாசியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன செய்கிறாருன்னா, இந்த டாக்டர் சேவை ஒரு கட்டத்தில் சும்மா ஒரு நர்ஸு மாதிரி போன ஒரு டாக்டராகவே அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் கொண்டாடினாங்க. அதனால தான் பெரிய ஹாஸ்பிட்டல் சிஃபா, அகல்லி ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், காசாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், அங்கேயே அவர் டாக்டராக இருந்தார். அந்த பணி செய்ததோடு சேர்த்து குழந்தைகளுக்கு போய் ஏதாவது பொம்மையை வாங்கி கொடுக்கறது, சில டிராயிங்கெல்லாம் பண்ணி அந்த குழந்தைகளை மகிழ்விக்கிறது, இந்த வேலையில் ஈடுபடுறாங்க. எந்த அளவுக்குனா, தெருவில் போகக்கூடிய பாட்டி வயதானவர்கள்லாம் அங்கேருந்து வியாபாரம் பண்ணுவாங்க, சின்ன சின்ன வியாபாரம், நம்ம ஊர்களில் பார்க்குற மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் இவரை அழைச்சி, ஹபீபி, விருப்பமானவரே, நேசமானவரே, உன் மீது இறைவனுடைய அருள் உண்டாகட்டும், நீ கேட்குறதெல்லாம் இறைவனை கொடுப்பானாக அப்படின்னு துவா செய்யக்கூடிய அளவுக்கு சோதனைக்கு மத்தியிலும் கூட தன்னுடைய வாழ்க்கையை சாதனையாக மாற்றிருக்கிறான். உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகளுக்கு இவருடைய வரலாறுலாம் சொல்லித்தர உண்மையை நம்ம கடமைப்பட்டிருக்கோன்னே சொல்லாங்க. எப்படி ஒரு வேதனைக்கு மத்தியில் கூட தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சாதனையாக மாற்றிருக்காருன்னு பாருமா அப்படின்னு காட்ட வேண்டிய அத்தனை தகுதியும் உள்ள ஒரு யூசுதீன் லூலு என்பதை மறந்துடாமல் இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.